ஆஸ்திரேலியாவின் தொழிற்கட்சி தலைமைத்துவத்துக்கான வாக்களிப்பில் அந்த நாட்டின் பிரதமர் ஜூலியா கிலார்டை தோற்கடித்த முன்னாள் பிரதமர் கெவின் ரட் வெற்றி பெற்றுள்ளார். 57 votes, Julia Gillard 45 votes. இந்த வாக்களிப்பில் கெவின் ரட் 57 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். தொழிற்கட்சி தலைமைத்துவத்துக்கான வாக்களிப்பில் போட்டியிட்ட ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலார்ட் 47 வாக்குகளை பெற்றுள்ளார். ஜூலியா கிலார்டை விட 12 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள கெவின் ரட் கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பேற்கலாம் என தொழிற்கட்சியின் தெரிவுக்குழு பொறுப்பு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வாக்களிப்பின் முடிவுகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் பிரதிபிரதமர் வேன் ஸ்வான், செனட் சபை தலைவர் ஸ்டீவன் கோன்ராய் உள்ளிட்ட மேலும் சிலர் அமைச்சரவையில் இருந்து வெளியேறியுள்ளனர். அத்துடன் தாம் ராஜினாமா செய்யப்போவதில்லை என ஆஸ்திரேலிய சட்ட அதிபர் மார்க் ட்ரெபஸ் குறிப்பிட்டுள்ளதுடன் தொழிற்கட்சியின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்தும் சேவையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல்களுடன் கன்பராவில் உள்ள விசேட செய்தியாளர் வாரன் ஜான்சன் எம்முடன் இணைந்து கொள்கிறார். இந்த நாட்களில் ஆஸ்திரேலிய தொழிற்கட்சியின் தலைமைத்துவத்தை தீர்மானிப்பது தொடர்பில் பல்வேறு விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆஸ்திரேலியாவில் செப்டம்பர் மாதம் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தொழில் கட்சியிலிருந்து போட்டியிடப் போவது யார் என்பதை தீர்மானிக்கும் நோக்கிலேயே இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இன்று அவர்கள் தீர்மானத்தை எட்டியுள்ளனர். தொழில் கட்சியில் கெவின் ரட்டுக்கு ஆதரவு இருந்தவையினால் அவர் தலைமைத்துவத்திற்கு தெரிவாகியுள்ளார். அவர் 57 வாக்குகளை பெற்றிருந்தார். ஜூலியா கிலார்ட் 45 வாக்குகளை பெற்றிருந்தார். சில வேளைகளில் தேர்தல் ஆகஸ்டில் நடத்தப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அபாராயின் சில நாட்களில் கெவின் ரட் அறிக்கையின் மூலம் இதனை அறிவிப்பார். ஆஸ்திரேலிய அரசியல் முறைமைக்கு அமைய ஜூலியா கிலார்ட் தமது கட்சி தலைமைத்துவத்தில் ஏற்படுத்தியுள்ள மாற்றத்தினால் தாம் பிரதமர் பதவியில் இருந்து விலக நேரிடும் என அந்த நாட்டின் ஆட்சியாளரால் அறிவிக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் நாட்டின் புதிய ஆட்சியாளராக கெவின் ரட் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வருடங்களுக்கு முன்னர் தலைமைத்துவ தெரிவுக்காக இடம்பெற்ற இதுபோன்ற வாக்களிப்பில் கெவின் ரட்டை தோற்கடித்து ஜூலியா கிலார்ட் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கட்டார் அமைச்சரவையை கலைப்பதற்கு அந்த நாட்டின் புதிய மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாட் அல் தானி அறிவித்துள்ளார். ஷேக் ஹமாட்டிடமிருந்து பொறுப்பு ஷேக் தமீம் பின் ஹமாட் அல் தானிக்கு கையளிக்கப்பட்டு ஒரு நாள் கடந்துள்ள நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு பின்னர் ஷேக் தமீம் அந்த நாட்டுக்கு உரையாற்றியுள்ளார். கட்டாரின் புதிய மன்னரின் தந்தையான ஷேக் ஹமாட் நாட்டில் மிகவும் பிரபல்யம் பெற்றவராவார். அடுத்த விளையாட்டுச் செய்தி. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தினால் இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்துக்கு வழங்கப்பட்ட 50 கோடி ரூபாய் நிதி பயன்படுத்தப்பட்ட விதம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட உபாலி சமரவீர குழுவின் அறிக்கை விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் இன்று கையளிக்கப்பட்டது. முழுமையான விசாரணைக்காக அந்த அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் குற்ற திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறினார். குறித்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இந்த நாட்டு கால்பந்தாட்ட அதிகாரிகள் தனிப்பட்ட ரீதியிலும் மறைமுகமாகவும் தொடர்பு பட்டிருப்பதாக அறிக்கை தயாரித்த குழுவின் செயலாளர் சட்டத்தரணி பாண்டுக கீர்த்திநாத் தெரிவித்தார். இதன் காரணமாக அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் உரிய முறையில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தமது குழு ஏகமனதாக தீர்மானித்ததென அவர் குறிப்பிட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.